வணக்கம். எடப்பாடி தொகுதியில தாவேகா போட்டி போடாததுக்கு காரணம் தாவேகா வேட்பாளர எடப்பாடி டீம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெரியுது. ஏற்கனவே தாவேகா வேட்பாளரா நிறுத்தப்பட்ட அருண்குமார் அதிமுகவுல இருந்தாரு. அதிமுகவுல ஒன்றிய கவுன்சிலரா இருந்தாரு. அப்புறமா திமுகவுக்கு போனாரு. அவங்க அப்பா திமுகவுல ஒன்றிய கவுன்சிலரா இருக்காரு. அப்புறமா திமுகவுல இருந்து அதிமுகவுக்கு வந்தாரு. செங்கோட்டையன் அதிமுகவுல இருந்து விலகின பிறகு அவரு கூட சேர்ந்து தாவேகாவுக்கு போனார். அவரை வேட்புமனு தாக்கல் பண்ண சொன்னாங்க. மாற்று வேட்பாளராக அவருடைய மனைவியே வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. இப்படி எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே தாவேகா மிகப்பெரிய அளவில் வாக்கை பிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அருண்குமார் அதிமுகவில் இருந்தனால பார்த்தீங்கன்னா அருண்குமார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதுவே போல் அவர் என்ன சொன்னாங்களோ, எடப்பாடி டீம் என்ன சொல்லுச்சோ அதுக்கு ஓகே சொன்னார். ஓகே சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா வேட்பு மனுவில் சரியாக ஃபில்லப் பண்ணலை. 10 பேர் கையெழுத்து போடுறதுக்கு 7 பேர் 8 பேர் இப்படி தான் கையெழுத்து போட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. மறுபரிசீலனைக்கும் அவர் வரல. இந்த பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி போனவர் தான். எங்கே போனான்னு தெரியல. அவர் பின்னாடி போன தாவேகா தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. என்னடா இது கடத்திட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. கடைசியில் அவர் விலை போயிட்டாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டாங்க. இப்போ அங்கே தாவேகா போட்டி போடலை. போட்டி போடாத ஒரு சூழ்நிலை. திமுக அதிமுக தாவேகா அப்படிங்கிற இது நாம் தமிழர் கட்சி இப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அதனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சுலபமாக ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற எண்ணம் அவர் மைண்டில் இருந்தது. தாவேகா போட்டி போடலைன்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவருமே இருந்தார். ஆனால் இது பெரிய அசிங்கமாக செங்கோட்டையன் தரப்பு எதிர்பார்த்தாங்க, எதிர்கொண்டாங்க. ஏன்னா நம்ம நிறுத்தின ஒரு வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி விலைக்கு வாங்குறாரு. எடப்பாடி அவர் நிற்கிற தொகுதியிலே டெபாசிட் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமே. என்னை எப்படி கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதே போல் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி ஜெயிக்கவே கூடாது, எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கான முயற்சியை தான் செங்கோட்டையன் எடுத்து அந்த வேட்பாளரை அருண்குமாரை கொண்டு போய் போட்டார். ஆனால் அருண்குமார் இப்படி விலைக்கு போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. சரி, அதே போல் தாவேகாவில் இருக்கிறவங்களே எல்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஒரு சரியான வேட்பாளரை நிறுத்தியிருக்கணும், கட்சிக்காக உழைச்சவங்களை நிப்பாட்டியிருக்கணும், விஜய் கட்சியிலேயே தொடர்ந்து பயணம் பண்ணுறவங்கள நிப்பாட்டியிருக்கணும். இப்படி போட்டு கட்சி மாறி மாறி வரவங்களை நிப்பாட்டும்போது அவங்க ரொம்ப சுலபமாக விலை போயிடுறாங்க. இல்லை மாற்றுக் கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தங்களும் என்ன செஞ்சுருக்காங்க, தாவேக்காக்குள்ளே ஊடுருவி அவங்க தேர்தல் நெருக்கத்தில் திமுகவையோ அதிமுகவையோ ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க, விலை போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிட்டாங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, தாவேகா அந்த தொகுதியில் போட்டி போடாது, 233 தொகுதி தான் போட்டி போட போகுது, விசில் சின்னத்தில் போட்டி போட போகுது அப்படின்னு விஜய் சொன்னாலும் இப்போ மாற்று ஏற்பாடு எடப்பாடி பழனிசாமியை அத்தனை சுலபத்தில் ஜெயிக்க வச்சிடக்கூடாது, அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுயேட்சை வேட்பாளராக ஒரு 15 பேர் போட்டி போடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அதில் சுயேட்சை வேட்பாளரில் ஒருத்தரை நம்ம தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம்குமார் அப்படிங்கிறவர் தாவேகா தரப்பு கையில் எடுக்குது. இப்போ அவருக்கு தாவேகா முழு சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க எடப்பாடி தொகுதியில் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. பிரேம்குமார்கிட்ட தாவேகா தரப்பு நிர்வாகிகளும் பேசியிருக்காங்க. அதே போல் விஜய்கிட்டையும் பேச வச்சுருக்காங்க. அவரும் பிரேம்குமாரும் ஓகே சொல்லியிருக்காரு. இப்போது பிரேம்குமார் சுயேட்சையாக போட்டி போடுறாரு. அதே சமயத்தில் அவங்கள பிரேம்குமாரை தாவேகா ஆதரிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கர கசப்பாகிடுச்சு. என்னடா இது, தாவேகாவே இருக்கக்கூடாது, தாவேகா விட்டு நம்மளை விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு தாவேகா ஒரு வேலையை பார்க்குறாங்களே, அவங்க சுயேட்சையை இப்போ களத்தில் ஆதரிக்க போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இவங்க பேசினா அதே பிரேம்குமார்கிட்ட என்ன செஞ்சுருக்கிறாங்க, எடப்பாடி டீமும் போய் இதில் பேசியிருக்காங்க, பிரேம்குமார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இது மாதிரி வந்துருங்க, நான் எதுவுமே நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட்டாகவோ விஜய் ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி எண்ணத்துக்கு போகாதீங்க, நீங்கள் தனிப்பட்ட முறையில் போட்டி போடுறா இருந்தால் போட்டி போடுங்க, ஆனால் தாவேகா உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதா நீங்கள் வேணான்னு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி பிரேம்குமார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். பிரேம்குமாருக்கு என்னென்னா சுயேட்சையாக நம்ம நிற்கிறோம், நம்மளை தாவேகா ஆதரிக்குது, ஒரு வேளை நம்ம அதிகபட்சமான வாக்குகள் வாங்கணும் அப்படின்னோம்னா நமக்கு மிக முக்கியமான ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்கார். ஒரு சைடு எடப்பாடி டீம் பேச்சுவார்த்தை அருண்குமாருக்கு எப்படி பேச்சுவார்த்தை நடத்துனாங்களோ அதே போல் பிரேம்குமார்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. தாவேகா வேட்பாளராக பிரேம்குமார் சுயேட்சை களங்காண்பாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற டீலை ஓகே சொல்லிட்டு இவரும் கண்டுக்காமல் போயிடுவாரா அப்படிங்கிறதே தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ பழனியாண்டிக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கல அப்படின்னோன்னா அவருக்கும் நேருக்குமான ஒரு சண்டை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். 7ஆம் பொருத்தம் அப்படிங்கிறது தெரியும். அது இல்லாமல் அவர் பையன் கையில் திருமணத்துக்கு கூட பார்த்திங்கன்னா அவர் நேரு மூலமாக அவர் அங்கே போய் முதலமைச்சர் சந்திக்கல.
அவர் வந்து என்ன செஞ்சார், உதயநிதியை மகேஷ் பொய்யாமொழி மூலமாக போய் சந்தித்து அங்கெல்லாம் பேச்சுவார்த்தைலாம் நடத்தினார். முதலமைச்சர் திருமணத்துக்கே வந்தார். நேருக்கு அதிலே வந்து அப்செட்டு. எதாக இருந்தாலும் அவர் தான் திருச்சி மாவட்ட செயலாளர், அவர் முதன்மையான செயலாளர் வேறு. அவர்கிட்ட கேட்காம எந்த விதமான ஒரு செயல்பாடும் திருச்சியில் நகராது. திமுக எந்த முடிவும் எடுக்க முடியாது. அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தில் ஒரு நெருக்கமாக இருந்தாலும் அவரால் எந்த முடிவும் பெருசாக எடுக்கவே முடியாது. நேர் எடுக்கிற முடிவு தான் கட்டுப்படணும். ஆனால் இவர் வந்து என்ன செஞ்சார், மகேஷ் பொய்யாமொழி திமுக குடும்பத்தோட நெருக்கத்தில் இருக்கார், நம்ம அவர் மூலமாக மூவ் பண்ணலாம், சரியாயிடும், முதலமைச்சரை நம்ம பையன் கல்யாணத்துக்கு வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையன் கல்யாணத்துக்கு வர வச்சார். முதலமைச்சர் கையில் கிட்டத்தட்ட ஒரு 51 லட்சத்தை திருமணத்துக்கு வந்தவருக்கு கொடுத்தாரு, நிதி கொடுத்தது அப்போவே வந்து அமைச்சர் நேரு வந்து அப்செட்டு. வேறு வழி இல்லை, அமைச்சர் நேரு வந்தால் பழனியாண்டி பையன் திருமணத்துக்கு போகணுன்னு அவசியமே கிடையாது, அவர் போயிருக்க மாட்டார், முதலமைச்சர் வரனால போனார். அப்படி போனவருக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி 51 லட்சத்தை முதலமைச்சர் கையில் நேரடியாக கொடுக்குறாரு. அந்த இதை வந்து கட்சி நிதியை அமைச்சர் நேரு மூலமாக கொடுத்துருக்கலாம். ஆனால் அதுவும் வந்து நேருக்கு அப்செட்டு. சரி பார்க்கலாம், எப்படியா இருந்தாலும் தேர்தல் சமயத்தில் நம்ம தான் மாவட்ட செயலாளர், முதன்மை செயலாளர், நம்மளை மீறி யாருக்கு வந்து வேட்பாளர் கொடுத்துட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குமே இருந்தது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நேரு வந்து துரைராஜ் அப்படிங்கிறவருக்கு வந்து பரிந்துரை பண்ணியிருந்தார். துரைராஜுக்கும் ஏற்கனவே நேருக்குமே மிகப்பெரிய ஒரு லடாய் இருந்தது. அப்போ வந்து செல்வராஜ்னு சொல்லிட்டு வனத்துறை அமைச்சராக ஒருத்தர் இருந்தார். அவர் திமுகவில் வந்து பயங்கரமான செல்வாக்காக இருந்தார். அவரை ஆதரிச்சிட்டு இருந்தார் துரைராஜ். செல்வராஜுக்கும் நேருக்குமே ஆகாது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து செல்வராஜ் ஆதரித்தவர் துரைராஜ். அதுக்கப்புறமா செல்வராஜுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா துரைராஜ் வந்து நேருகிட்டே வந்து இதாகிட்டார், சரண்டர் ஆகிட்டார். இப்போ நேருகிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு. நேரும் பார்த்திங்கன்னா இப்போ துரைராஜுக்கு சீட் வாங்கி கொடுத்துறாரு. பழனியாண்டியை பொறுத்த வரைக்கும் செயல்பாடுகள் சரியில்லை. கடைசி நேரத்தில் வந்து ட்ரோன் விட்டானுங்க, அது விட்டானுங்கன்னு சொல்லி நிருபர்களை போட்டு அடித்தது போனது வந்ததுன்னு சொல்லி திமுகவுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு. இவர் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. இவர்னால் வந்து நம்ம திரும்பவும் ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில புகார்களை எல்லாம் சொல்லி பழனியாண்டி கிடைக்க வேண்டிய சீட்டை வந்து கிடைக்க விடாமல் செஞ்சுட்டார். துரைராஜ் கிடச்சிருச்சு. சரி, இவருக்கு வந்து என்னென்னா துரைராஜ் நம்மளை மீறி வந்து போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பழனியாண்டிக்கும் இருந்தது. சரி, இந்த கோபத்தை தணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துரைராஜ் என்ன செய்கிறாரு, நேராக பழனியாண்டியை வீட்டுக்குள்ளே போய் சந்திக்கிறார். சந்திச்சுட்டானா இது மாதிரினா நம்மளை ஆதரிங்கண்ணே, நீங்கள் நின்றா என்ன, நான் நின்றா என்னண்ணே அப்படின்னு சொல்லும்போது எப்பயும் வழக்கம் போல் ஒரு சிரிச்சிடுவார் பழனியாண்டி. சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, யார் எம்எல்ஏ, நான்லாம் எம்எல்ஏ ஆகிட்டேன், நீ எம்எல்ஏ ஆகுறதுல எனக்கு ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சால்வியெல்லாம் போத்திட்டு ஒரு 5 லட்ச ரூபா இந்த தேர்தல் நிதிக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தாரு. இதை பார்த்தோன்னா துரைராஜுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னடா மனுஷன் கோவப்படுவார், டென்ஷனாக கத்துவார் அப்படின்னு நினச்சா இவர் பாட்டுக்கு ஒரு 5 லட்சத்தை தூக்கி கொடுத்துட்டு தேர்தல் செலவுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலே பழனியாண்டி மனநிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா துரைராஜ் தோக்கணும் அப்படிங்கிறது தான். அதை தோக்கடிக்கிறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அது கடைசி நேரத்தில் வேலை பார்ப்பார் தேர்தல் நெருக்கத்தில் அப்படிங்கிறது துரைராஜ் தரப்பினருக்கு வந்து ஒரு எண்ணம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் வந்து விஜய் பாஸ்கர் போட்டி போடுறாரு. அவர் விஜய் பாஸ்கரை வந்து எதிர்த்து வந்து திமுக மாவட்ட செயலாளர் கே செல்லப்பாண்டியன் அப்படிங்கிறவர் போட்டி போடுறாரு. இந்த தடவை விஜய் பாஸ்கர் அவ்வளோ சுலபத்தில் ஜெயிச்சிட முடியாது, திமுக வேட்பாளர் கடுமையாக களத்தில் இறங்கி வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது இல்லாமல் உதயநிதி வேறு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணார், செல்லப்பாண்டியனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார். உதயநிதி வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்தல் களமே ஒரு மாதிரி மாறுது. விஜய் பாஸ்கருக்கு எதிராக களம் மாறுது அப்படிங்கிறத விஜய் பாஸ்கர்னால் உணர முடியுது. செல்லப்பாண்டியனை நம்ம என்ன செய்கிறது, செல்லப்பாண்டியனுக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், செல்லப்பாண்டியனுக்கு எதிராக அவருடைய உறவினர்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க, செல்லப்பாண்டியன் செயல்பாடுகள் பிடிக்கல, அது போன்ற ஒரு நபர் வந்து எம்எல்ஏ ஆனார் அப்படின்னா மக்களுக்கு பெருசாக ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்கிறார் விஜய் பாஸ்கர். நினைக்கிறாரு மக்கள் மத்தியில் அந்த ஒரு எண்ணத்தை விதைக்கணும்னு யோசிக்கிறார். விஜய் பாஸ்கர் என்ன பண்ணார் அப்படின்னா அதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார் விஜய் பாஸ்கர் தரப்பில். அதே போல் என்னென்னா குன்றாண்டார் கோயிலில் வந்து முன்னாள் திமுக ஒன்றிய செயலர் தான் அன்பு செல்வன். இவர் வந்து செல்லப்பாண்டியனோட அண்ணன். அந்த அன்பு செல்வனை என்ன செய்கிறாரு, டக்குன்னு என்ன எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் என்ன செய்கிறாரு விஜய் பாஸ்கர். எப்படி அது திமுகவில் ஒரு வேட்பாளர், திமுக வேட்பாளர், அவருடைய அண்ணன் திடீர்னு போய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வேலை கொடுத்து அவர் வந்து அதிமுகவில் இணைகிறாரு அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லி விஜய் பாஸ்கர் தரப்பு, எடப்பாடி தரப்பு எல்லாமே யோசிக்கிறாங்க.
அது வந்து என்ன பண்ண முடியும்? திமுக குடும்பத்தில் அண்ணன் தம்பி எல்லாம் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிறது எல்லா இடத்துலையுமே நடக்கிற ஒரு விஷயந்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து செல்லப்பாண்டியனோட அண்ணனை அன்பு செல்வனை கூட தூக்குறதுனால உடனே அப்படியே பார்த்தீங்களா அதிமுக எவ்வளோ வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துலலாம் யோசிக்க மாட்டாங்க. செல்லப்பாண்டியனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறத ஓட்டு போடுவாங்க. இதில் தாண்டி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் பாஸ்கர் இப்படி தான் பண்ணுவார். கடைசி நேரத்தில் திமுக ஒன்றும் பெரிய செல்வாக்கு கிடைக்கல பார்த்தீங்களா, திமுக வேட்பாளரோட அண்ணனே நான் தூக்கிட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. திமுக வேட்பாளர் வீட்டிலே ஸ்கெட்சு போட்டு அண்ணன் தூக்கிட்டார் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி விஜய் பாஸ்கர் தரப்புலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்ருக்காங்க. என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஓடுது. அதுக்கப்புறமா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ தாவேகா எல்லா மாவட்டங்கள் எல்லா சட்டமன்ற தொகுதிகள்லையும் அதிமுக ஓட்டுகளை பிரிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெளிவாக தெரியுது. அது யார் ஓட்டை பிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து இருக்குது. திமுக ஓட்டை பிரிப்பாங்களா, அதிமுக ஓட்டை பிரிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்து மைண்ட்லையுமே இருக்குது. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக ஓட்டை அதிகமாக பிரிப்பார். ஏன்னா அதிமுக விமர்சனம் பண்ணுறது இல்லை, திமுக விமர்சனம் பண்ணுறாரு. திமுகவோட எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு போகாமல் விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துமேலுமே இருக்குது. இதை சரி கட்டணும்னா அதிமுக ஏதாவது ஒரு நடிகரை கொண்டு வந்து செய்யணும். நடிகரை கொண்டு வரணும் அப்படின்னம்னா ரஜினிகாந்த், ரெண்டாவது அஜித்குமார் இப்போ ஒரு அஜித்குமாரும் விஜயும் இருக்கிற ஃபோட்டோவை காரைக்குடியில் கொடுக்கும்போது கூட விஜய் அதை கேட்டு வாங்கிக்கிட்டார். அந்த ரசிகர் மத்தியில் வந்து அந்த ஃபோட்டோ தூக்கி காட்டும்போது கூட அதை கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டாரு, விஜய் வச்சுக்கிட்டாரு. அதுபோல் வந்து ரஜினிகாந்த் பாஜகவோட தீவிரமான ஆதரவாளர். கடைசி நேரத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து ஏதாவது ஒரு வாய்ஸ் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு வாய்ஸ் கொடுக்கலாம். பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே தானே இருக்குது, அதனால் ஒரு ஆதரவு வாய்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி டீம் வந்து என்டிஏ கூட்டணி தலைமையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரியுது. அப்படியே வாய்ஸ் கொடுத்தாலும் ரஜினி வாய்ஸை வந்து இப்போதைக்கு மதிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா மதிக்கிற அளவுக்கு ரஜினி வாய்ஸ் இப்போ இல்லை. அதனால் வந்து ரஜினிக்கு பெருசாக இல்லை. அஜித்குமார் வந்து வாய்ஸ் கொடுத்தா தாவேகாவுக்கு எதிராக திரும்புறதுக்கு இளைஞர்கள் பட்டாலும் தயாராக இருக்குது. அதுக்கு சம்மந்தமாக என்ன செய்கிறாங்க, இப்போ அஜித்குமார்கிட்ட பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி டீம் பேசுது. அஜித்குமார்கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இது மாதிரி அம்மா காலத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா அஜித்குமார்கிட்ட பேசலை. அஜித்குமார் தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகளை வந்து கோயம்புத்தூரில் வேலுமணியோட அண்ணன் அன்பரசு இருக்கார்ல, அவர் வந்து வர வச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்காரு. அஜித்குமார் வந்து அம்மா உயிரோடு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபராக இருந்தவர் அஜித்குமார். அஜித்குமாரோட ஆதரவாளர்கள் கண்டிப்பாக நீங்கள் அதிமுக ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு, பேச்சுவார்த்தை நடிச்சிருக்காரு, கவனிச்சிருக்கிறாங்க. அவங்களும் வந்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நாங்கள் தேர்தல் களத்தில் இல்லை, அது வந்து எங்கள் தலைவருக்கு பிடிக்காது, அஜித்குமாருக்கு பிடிக்காது, தலைக்கு பிடிக்காது, ஆனால் நாங்கள் வந்து தேர்தல் களத்தில் இல்லை, நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஓட்டு வேணால் அதிமுகவுக்கு போடலாமே தவிர மற்றபடி நாங்கள் களத்தில் இறங்கி பிரச்சாரம்லாம் பண்ண முடியாது, பண்ணுனா அது வந்து எங்கள் தலைக்கு பிடிக்காது, அது அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டார். அவருடைய விருப்பம், அது ஜெயலலிதாவை அவர் பிடிக்கும், ஜெயலலிதாவுக்கு அஜித்தை பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம். அது வந்து அவருங்க அந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் விட்டுருங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் விஜய் எடுத்து அரசியல் பண்ண அஜித்தும் விரும்பலை, நாங்களும் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வேலுமணியோட அண்ணன் அன்பரசன்ட்ட பேசிட்டு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. இந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் தான் 4 முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். இது தொடர்பான உங்கள் கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.